ஹலோ கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வராஜ் 843 XMோட கூலண்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிராக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினு, 2.773 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ பவர்னு பார்த்தீங்கன்னா 45 பிஹெச்பி அண்டு டார்க் வந்து ஒரு 170 நியூட்டன் மீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பிடிஓட பவர் மட்டும் ஒரு எக்ஸாக்டாக அதில் வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா 28 கிலோவாட் போட்டிருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 40 பிஹெச்பி அரௌண்ட் வரும். ஸோ ஸோ இந்த வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா கூலண்ட் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் வாட்டர் தான் ஃபில் ஆயிருந்துச்சு. பெட்டர் எப்போவுமே இன்ஜினோட அந்த வாட்டர் ஜாக்கெட் அண்டு ரேடியேட்டரோட அந்த லைஃப் டைம் டியூரபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக வரணும்னா வாட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக நம்ம வந்து கூலண்ட் வந்து ப்ரீ கூலண்ட் வந்து ஆன்டிஃப்ரீஸ் கூலண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து ஆன்டிஃப்ரீஸ் நம்மள மாதிரி ஹாட் கண்ட்ரீஸ்க்கு, வெரி ஹாட் கண்ட்ரீஸ்க்கு ஆம்பியட் வந்து ஒரு 40க்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரீசிங் ரிலேட்டடான இஷ்யூ வராது. பட் என்ன இஷ்யூ வரும்னா கரோசிவ் இஷ்யூ வரும். இப்போ இந்த வாட்டர் வந்து அதுலேருந்து எடுத்தது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. இது வந்து என்னன்னா அந்த கரோசிவ் மெட்டீரியல் கரோசிவ்க்கான சிம்டம்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி இருக்குனாலே உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து கரோட் ஆகி அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் இது. ஸோ இதில் ட்ரைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியேட்டரோட ட்ரைன் இது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் சும்மா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் அது புரியல, கொஞ்சம் ரெயின் பண்ண விட்டேன். இப்போ லைட்டாக சுற்றுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கழட்டும் போது மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் கழட்டணும். வண்டி வந்தோடனே அதை கழட்டக்கூடாது, ஏன்னா ஃபுல்லாக கேஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை கழட்டும் போது சம்டைம்ஸ் வராது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற அந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ கேப் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி ரிமூவ் பண்ணலாம். பட் இதுவுமே ப்ரிகாஷன், வண்டி உடனே ஆஃப் பண்ண உடனே இதை வந்து கழட்டக்கூடாது. ஏன்னா எப்படியும் ஒரு 1.5 பார் மேலே ப்ரெஷர் இருக்கும், கையை வந்து காலி பண்ணிடுறது. ஸோ அதனால் நல்ல வண்டி கூல் டவுன் ஆகணும்னா இதை வந்து நீங்கள் இது பண்ணணும். இது வந்து நோலாஸ் டேங்க்கும் ப்ரெஷர் டேங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காரில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி த்ரெட்டட் டைப்பில் இருக்கும், அது வந்து ப்ரெஷரைஸ்டு டேங்க்கு. இது வந்து நோலாஸ் டேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ப்ரெஷரைஸ்டு டேங்க். ஒன்லி ஓவர்ஃப்ளோ வரும்போது மட்டும் அது வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிக்கும். திருப்பி வேக்கம்னால இது திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து நோலாஸ் டேங்க் யூஸ் பண்ணுறதுல வந்து ரேடியேட்டரில் வந்து ப்ரெஷர் கேப் வரும். அதே வந்து ப்ரெஷரைஸ்டு டேங்க் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா காரை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதில் வந்து இந்த மாதிரி ரேடியேட்டர் கேப் வந்து வராது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி டிராக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக காருக்குலாம் வந்து 60-40 ரேஷியோவில் வந்து இது பண்ணுவோம். பட் ஐ மீன் 1:1 ஆர் 1:5 அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 3:1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோவில் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற கூலண்ட் பார்த்தீங்கன்னா வேரி கூல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெவி டியூட்டி கூலண்ட் வாட்டர். இன்னொன்று எப்போவுமே மேஜராக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நார்மல் வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணுறேன், டேப் வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க, அது ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து டிஎம் வாட்டர் ஃபில் பண்ணணும். எப்பவுமே டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். டிஎம் வாட்டர் ஒன்றும் பெரிய காசு கிடையாது, ஒரு 20 ரூபா தான். அதை யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இதோட எஃபெக்டிவிட்டி வந்து பெருசாக இருக்காது. இந்த கரோசிவ்க்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒன்று வந்து 4 பார்ட் ஆஃப் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. நான் வந்து இதில் வந்து 1:3 ரேஷியோவில் இது பண்ண போகிறேன். அதாவது யூஸ்வலாக இந்த ஸ்வராஜ் வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் கூலண்ட்டு. பட் நான் கழட்டினதுலையுமே அவ்வளோ இல்லை. ஆக்சுவலாக ட்ரைன் பண்ணது பார்த்தீங்கன்னா சிந்தினது போக இது வந்து ஒரு 10 லிட்டர் பக்கெட்டு. obviously ஒரு 5 லிட்டர் அவ்வளோதான் வந்திருந்திருக்கும். ரிமைனிங் சம் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து இன்ஜினுக்குள்ளே இருக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ 8 லிட்டர் வந்து இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த வேரி கூலண்ட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது டிவிஎஸோடது, க்ரீன் கலரில் இருக்குது இந்த கூலண்ட் கலர். ஒரு லிட்டருக்கு 3 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றணும். ஸோ 3 லிட்டர் நான் ஊற்றுறேன். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ஊற்றிருக்கிறது இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் கணக்கு தான் வருது. இந்த அளவுக்கு தான் பக்கெட்டில் இருக்குது. அட்லீஸ்ட் சிந்தினது ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஸோ இப்போ 1 லிட்டருக்கு 3 லிட்டர் ஊற்றியாச்சு. முதல்ல நான் இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கூலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபனல் வேணும். ஸோ இப்போ இந்த பாட்டிலேயே நம்ம ஃபனலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டிலை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற கூலண்ட் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் கூலண்ட் இருக்குது. ட்ரைன் ஸ்க்ரூ வந்து லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த 4 லிட்டர் கூலண்டை வந்து முதல்ல நம்ம உள்ளே ஊற்றுவோம். அதுக்கப்புறமா தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கூலண்டோட விலை பார்த்தீங்கன்னா 160 ரூபீஸ். அதாவது
ப்ரீமிக்ஸ் கிடையாது, கான்சென்ட்ரேட்டட். ஒரு ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து 3 லிட்டர் ஊற்றலாம். அப்படின்னா இது 60 ரூபீஸ் வந்து ப்ரீமிக்ஸ்டு, சரி, டிஸ்டல்டு வாட்டரோட. ஸோ 60 160 மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 220 ரூபீஸ். ஒரு 4 லிட்டருக்கு ஆகிற செலவு. ஒரு 8 லிட்டர் அப்படின்னா ஒரு 440 ரூபீஸ். ஒரு 440 ரூபீஸ்னால உங்கள் இன்ஜின் சீஸ் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிராக்டர்ஸ்லாம் ஹெவியாக அந்த நடவு டயத்துலலாம் ஓடிட்டே இருக்கும். இப்போ இதில் நீங்கள் வாட்டர் ஊற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 தான் இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஈஸியாக பாயில் ஆகி வெளில ஓடி போயிடும். ஸோ அன்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர் வார்னிங்கோ இல்லை வண்டி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இது காமிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஆப்வியஸாக உங்களோட இன்ஜின் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கும் இந்த ஹீட்னால. ஸோ அது எப்போவுமே வந்து ப்ராப்ளம். அதனால ஒரு 440 ரூபீஸ் செலவு பண்ணுறதை யோசிக்காமல் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கூலன்ஸை ஊற்றி இன்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே பெட்ரு. ஸோ இன்னொன்று ஒன் மோர் திங், இந்த கரோஷன் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ. உங்களுக்கு இந்த ரேடியேட்டர் வந்து ஈஸியாக உங்களுக்கு கரோட் ஆகி பொத்துரும், இல்லை ஃப்ளோவை அடைக்கும், ஃப்ளோவில் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊற்றின 4 லிட்டர்ஸ் பத்தலை. ஸோ நம்ம மீதி இருக்கிற இந்த 4 லிட்டரில் எவ்வளோ ஊற்ற முடியுதோ அவ்வளோ ஊற்றலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதோட கேப்பை வந்து போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு தெரிஞ்சு ஒரு லிட்டர் ஊற்றிருப்போம், 2 லிட்டர் ஊற்றிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 6 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து இது வந்து ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் அதோட கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட ரேடியேட்டர் இன்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். பெட்டர். இப்போ வந்து நோலாஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூலண்டே இல்லாமல் இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலேயும் கொஞ்சோண்டு ஃபில் பண்ணி, இதோட மினிமம் மேக்ஸ் இதில் இருக்கான்னு தெரியல. ஸோ இதில் பெட்டர் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு குறையும் பொழுது, ஐ மீன் உள்ள ஏர் இருந்துச்சுன்னா ஏர் லாக்கில் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த ஏர் ஃபில்லிங் இடத்துலலாம் வண்டி ரன்னிங்கில் தான் இதாகும். ஸோ அதனால் எப்போ ஃபில் பண்ணி வைக்கிறது வந்து பெட்ரு. ஸோ பிஃபோராக இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் நல்லா செக் பண்ணிடுங்க, இதெல்லாம் ப்ராப்பராக லாக் ஆகிருக்கா, ஏதாவது லீக் இருக்கா, அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம பெருசாக ஒன்றும் இது பண்ணல, ட்ரெயின் எடிட்டட் ட்ரெயின் ஸ்க்ரூ மட்டும் தான் கழட்டணும். இதெல்லாம் ப்ராப்பராக லாக் ஆகிருக்கா, எல்லாமே இது இருக்கான்னு பார்த்துங்க. ஆக்சுவலாக இதில் மார்க்கிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இருக்குது மேக்கு மார்க்கிங்கு. இதில் இந்த சைடில் இருக்குது, இல்லை லோ அண்ட் மினிமம்னு. இல்லை நம்ம ஆஃபீஸாக ஃபுல் வரைக்கும் தான் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தராக ரிடியூஸ் ஆகுதாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த நோலாஸ் டேங்கை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன் நான் பானட்டு, நான் கூலன் லெவலை மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது, லோடும் இதுவும் நியூட்ரலில் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு எப்பவுமே சேஃபர் சைடு கிளச்சு லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்பவுமே பெட்ரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேன் வந்து ட்ராவலோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஓடிட்டு இருக்கோம் ஃபேனு. ஸோ வந்து நியூட்ரலில் தான் இருக்குது. இப்போ லைட்டாக ஆஃப் ரைடர் பிடிச்சி பார்ப்போம். இது என்ன வேணா நீங்கள் ஆர்பிஎம் கொடுக்கும்போது தான் இது மெக்கானிக்கல் பம்பு. ஸோ ரொட்டேட் ஆகி கூலண்டை வந்து உள்ளே ஸ்லோ பண்ணும். ஸோ ஆக்சுவலாக இதில் தெர்மோஸ்டாட் இருக்கும், தெர்மோஸ்டாட் ஓப்பன் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக கூலண்டில் சில பழைய கூலண்டை நீங்கள் வந்து எடுக்கவே முடியாது, அது கொஞ்சம் வாட்டர் அதில் இருக்க தான் செய்யும். ஸோ இது தெர்மோஸ்டாட் ஓப்பன் ஆனோடனையும் இதில் வந்து இந்த இது வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஐட்லிங்லேயே கொஞ்சம் லைட்டர் ஆர்பிஎம்மில் வந்து ஓட விடுங்க. ஏர் பபிள்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த டயத்தில் இதாகிட்டு டோட்டலாக கூலண்ட் வந்து நமக்கு ஃபில் ஆகிடும். ஏர் வந்து சிஸ்டமில் இருக்கிறது ரொம்ப ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம் கிடையாது. ஏன்னா
இதெல்லாம் ஓல்டு டெக்னாலஜி ஆஃப் இன்ஜின்ஸ். இப்போ கார் இதுலலாம் வரும்போது தான் ரொம்ப ஹை பவர் அண்ட் ஹை டார்க் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மோரலஸ் எதுவும் இல்லை, பட் ஒரு 5 to 10 minutes ரன் பண்ணிக்கிறது நல்லது. இதில் எதுவும் அப்நார்மாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.